ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃபுல்லாக ட்ராவலிங் vlogs எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. என்னோட டைட்டில் பார்த்தாலே தெரியும், ட்ராவலிங் குக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே போட்டுட்ருப்பேன். அது மாதிரி இப்போ நான் கொஞ்சம் கம்போடியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் அப்டேட் பண்ணேன். இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறேன்னா அப்புறம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக போயிட முடியாது. நம்மளுக்கு விசா ப்ராசஸிங்கு, நம்மளுக்கு ஃபைனான்ஷியலி இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு vlogs வந்து போட முடியும். அது நான் லோக்கல்லையும் போடுறேன், இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போட்டுட்ருக்கேன். பட் எனக்கு குக்கிங்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கம்பெனியெல்லாம் போகும்போது எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி சாண்ட்விச் எல்லாம் கொஞ்சம் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து அதை நான் வந்து பட்டர்லாம் போட்டு கொஞ்சம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாம்பே சாண்ட்விட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் புதினா, அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி பண்ணுவாங்க. அது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். மேபி நீங்கள் எதாவது லோக்கல் ட்ராவல்ஸ் போகிறீங்க, ட்ராவலிங் இது மாதிரி எதாவது ஒரு 1 டே 2 டே நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சட்னியை நீங்கள் வந்து வதக்கிட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கே போனாலும் நம்ம ப்ரெட்டும் வாங்கி அந்த சட்னியை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன், வாங்க. ஓகே, இது வந்து ஒரு 4 பேருக்கு பக்காவாக வரும். 4 to 5 பேருக்கு வந்து இந்த சட்னி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு, பச்சை மிளகா ஒரு 7, ஒரு 4 ஸ்பூன் உடச்சி கடலை, பாதி லெமனு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் வந்து பூண்டு, அது கொஞ்சம் இஞ்சி. இதை நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குவாங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதை போட்டு சும்மா லைட்டாக வதக்கிக்குவாங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் எங்கன்னா வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அது நல்லா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசி வேணுன்னா இன்னும் நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் சும்மா லைட்டாக தான் இது நான் வதக்குனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வந்து வீட்டில் எப்பவுமே பாக்ஸ் பேக்கிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அது மிக்சியில் வந்து அதை போட்டுட்டேன். இப்போ உடச்சிக்கல்ல போடுறேன், சீரகம் போட்டுக்கிறேன், உப்பு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு பாருங்கள். நல்லா அது கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவே போதும். நான் தண்ணி ஊற்றலை, இதிலே நான் அரைச்சிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப திக்காக வந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இந்த சட்னி பாருங்கள் எப்படி ஸ்டைலாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டப்பாவில் பேக் பண்ணி ட்ராவலிங் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இது ஆயிலில் போட்டேன் அப்படின்னா நீங்கள் வெறும் கொத்தமல்லி அண்டு புதினா வந்துட்டு ராவாக போட்டு அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நம்ம ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி ட்ராவலிங் போய் நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அது மாதிரி கருப்பாயிடும், அந்த ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் நான் கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு அந்த கொத்தமல்லி வந்து நீங்கள் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2% இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் போதும். ஒரு 4% அப்படின்னு இந்த அளவுக்கு நான் பண்ண அளவுக்கு இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அந்த அளவு நான் உங்களுக்கு வந்து நான் தனியாக சொல்கிறேன். நான் இதை நீங்கள் டப்பாவில் பேக் பண்ணி எங்கே போனாலும் இந்த பட்டரு இந்த சட்னி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வெங்காயம், குக்கும்பர், ஆனியன் வச்சு சாண்ட்விட்சு சூப்பராக பண்ணலாம். நான் இப்படி வாங்க சாண்ட்விட்ச் வந்து நான் வச்சு எப்படி சாப்பிட்றேன்றது மட்டும் பாருங்கள். இப்போ நான் வந்து 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒன்றுத்தில் வந்து நல்லா பட்டர் தடவி இருக்குது 2 ப்ரெட்டில். இன்னொரு 2 ப்ரெட்டில் பாருங்கள் இந்த சட்னி எவ்வளோ சூப்பராக கலரிங்காக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணியே இல்லாமல் இருக்குது. தண்ணி இருந்தால் ப்ரெட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். நான் தண்ணியே இல்லாமல் அவ்வளோ அழகாக செஞ்சேன். அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள் நம்ம தனித்தனியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் ஆனியன்னு
குக்கும்பர் அண்ட் டமேட்டோ அண்ட் சீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் சீஸும் அதில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஓம் பொடி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அதுதான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக டேஸ்ட்டு செம்மையாக கொடுக்கும். இப்போ பாருங்கள் அழகாக வந்து அது தக்காளி வந்து ரொம்ப பழுத்த தக்காளி எடுக்காதீங்க. கொஞ்சம் செமி காயாக இருக்கிற தக்காளி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குக்கும்பரும் ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. ஒரு மீடியம் சைஸு குக்கும்பரை எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் அதுக்கு மேலே வந்து நான் சீஸ் போடுறேன். இது நீங்கள் டோஸ்ட் பண்ணியும் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் சாண்ட்விட்சு. பட் டோஸ்ட் பண்ணாமல் இப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி அது மேலே வச்சு கட் பண்ணி நாம் வந்து ஓம் பொடி நம்ம வைக்கிறோம். இதுக்கு மெயின் சாண்ட்விட்சுக்கு வந்து இந்த சட்னி நீங்கள் செஞ்சால் தான் இந்த பாம்பே சாண்ட்விட்சு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம் சென்னையில் வந்து மவுண்ட் ரோடில் மாதிரி வந்து இந்த பாரிஸ் கார்னர்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு தான் கொடுக்குறாங்க. இது நான் இங்கே செஞ்சேன் அதே டேஸ்ட் தான் வந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த சட்னி. நான் ரொம்ப விரும்பி அடிக்கடிக்கு நான் செஞ்சு நாங்கள் வீட்டில் வந்து இதை நாங்கள் சாப்பிடுவோம். இதை நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கட் பண்ணுற ஸ்டைலும் இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப கரெக்டாக இது வரும். இப்போ நீங்கள் ஒரு வாய் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதிலே டமேட்டோ குக்கும்பரு ஆனியன் எல்லாமே அதிலே ஒரு பீஸ்லேயே வந்துடும். அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். இப்போ அதை நான் மேலே வந்து ஓம் பொடி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாம்பே ஸ்டைலில் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ள சீஸு, டொமேட்டோ, குக்கும்பரு எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, அவசரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோ போகலாம்.